மேஷம் தரமான சம்பவம் ரெடியா இருக்கு. என்னடா நடக்க போகுது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்துல நம்ம பார்த்தோம்னா, மேஷ ராசி நாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதத்திலேயே, அதாவது தொடக்கத்திலேயே ராசியிலிருந்து 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகி போறாரு. அதாவது மேஷ ராசிக்கு மிக முக்கியமான யோகாதிபதி, அதாவது ராசிநாதன் மட்டும் கிடையாது, 8ஆம் இடத்தோட அதிபதியும் செவ்வாய். ஸோ மிக முக்கியமான இடத்துக்கு போறாரு. என்ன மாதிரி மாற்றத்தெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்த போறாருன்றத ரெடியா நம்ம தெரிஞ்சுக்க தான் போறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுடைய சேனலோட குரோத்துக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமா இருக்கும். மேஷ ராசி இந்த ஜூலை மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி போறாரு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் வர்றது அப்படின்றது முயற்சியை பழிக்க வைக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட போறீங்க இந்த ஜூலை மாதம். எந்த விஷயத்த அடையறதுக்காகவும் எதுவா இருந்தாலும் சரி, அது வேலையில இருந்தாலும் சரி, திருமணத்துல இருந்தாலும் சரி, இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, எதுக்குமே ஒரு முயற்சிகளை போட்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் மேஷத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ராசிநாதன் 2ஆம் வீடு, அதே மாதிரி 3ஆம் வீட்லயும் புதன் இருக்காரு. ஸோ இந்த ஒரு காரணம். அடுத்து ராசிக்கு 4ஆம் வீட்டுல குருவும் சூரியனோட சேர்க்கை வந்து இந்த ஜூலை மாதத்துல இருக்கு. அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவும் சுக்ரன். ஸோ கேது சுக்ரன் இருந்தா அதுவே ஒரு யோகம் தான் நான் சொல்ல முடியும். அதாவது சுக்ரன் அப்படின்றவர் வந்து நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து பொன் பொருள் காசு பணம் இது எல்லாத்துக்குமே அவரு. அடுத்து கேது பகவான் இருக்கிறது சிம்ம வீட்டுல இருக்காரு. ஸோ சிம்மத்துக்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸுமே இம்ப்ரூவ் பண்ணுவாரு. ரொம்ப அருமையா, ரொம்ப சிறப்பா, சீரும் சிறப்பா நீங்க இந்த ஜூலை மாதம் இருக்க போறீங்க. கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கும். அதாவது நம்ம வாழ்க்கையில கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது இல்லைங்களா? லைஃப்ல வந்து குழந்தைங்க படிக்கலனாலும் நம்ம கஷ்டப்படுவோம், ஹஸ்பண்ட் நம்ம பேச்சை கேட்கலாம்னு நம்ம கஷ்டப்படுவோம். என்னடா இது லைஃப்ல நம்ம நினைச்சதே நடக்க மாட்டேங்குது, நம்மளோட கஷ்டகாலம் எப்பதான் வெளியே போவோம், அதிகமா கடன் வாங்கியிருந்தாலும் கஷ்டப்படுவோம். லைஃப்ல கஷ்டங்களையே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 மாத காலம் தான் இந்த ஒரு ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். இந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ராகு வந்து எங்க போவாருன்னா அப்படியே கீழே இறங்கிடுவாரு. இப்ப கும்பத்துல இருக்காரு, அடுத்த மகரத்துக்கு போய் கீழே இறங்கிடுவாரு. சோ அது ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அதை பத்தின வீடியோஸ் நமக்கு அடுத்தடுத்து சேனல்ல வரும். ஸோ அதை நம்ம பேசலாம். அடுத்து 12ஆம் இடம் மேஷ ராசிக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு பயம் என்னன்னா, நம்மளுக்கு இப்போ 7.5 சனி போயிட்டு இருக்கு. மேடம் 7.5 சனி போயிட்டு இருக்கே, நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, சனி வந்து ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்குறாருங்க, மன உளைச்சலை கொடுக்குறாருங்க. அதுவும் 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். ஸோ நிறைய அலைச்சலை கொடுப்பார், தேவையில்லாத அலைச்சல். பட் அதுல எந்த ஒரு நல்ல விஷயமும் நடந்த மாதிரி தெரியல. ஒரு விதமான அலைச்சலே கொடுக்கறது, மன உளைச்சலை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தூக்கத்தை கூட டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார். தூக்கமே வராம கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் மேஷராசிக்காரங்க என்ன பண்ணலாம் இந்த ஜூலை மாதத்துல, நம்ம அதை தான் மெயினா பார்த்தாகணும். மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ஜூலை 2nd வீக் வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சாகணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, சனி வக்ரமாக போறாரு. அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். சனி வந்து இந்த ஜூலையோட 3rd வீக்குக்கு மேல வந்து பாருங்க வக்ரமாகி டிசம்பர் 11 வரைக்கும் அவர் வக்ரமா தான் இருப்பாரு. அப்பப்பா, கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு டைம் பீரியட் தான் நான் சொல்லுவேன். சனி வக்ர காலம் அப்படின்றது உங்களை முன்னாடி போக சொல்லும், நிறைய விஷயங்கள் திரும்பி பார்க்க சொல்லுவார். என்னென்னலாம் நீ தவற விட்ட, எந்தெந்த விஷயங்கள் உங்க லைஃப்ல வந்து நீ சேஞ்சஸை கொண்டு வரணும்னு நினைச்ச, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு மாற்றமா இருக்கணும். சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல வந்து தேவையில்லாத விஷயங்களா இருக்கும், பட் அந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம கொண்டு வர வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுக்கு மோட்ச வீட்டுல தான் சனி வக்ரம். ஸோ மோட்ச வீட்டுல வக்ரமா இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு கரியர், உங்களுக்கு 10ஆம் இடத்தோட அதிபன். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 10ஆம் இடத்தோட அதிபன், 11ஆம் இடத்தோட அதிபன் வக்ரமாகிறார்.
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 குடியவன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்குரியவன் 12ஆம் இடத்துல போய் வக்ரமாகிறார் சனி பகவான். சோ 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். சோ அதே மாதிரி அது மோட்ச திரிகோண வீடுகள்ல கடைசி வீடு. மோட்ச திரிகோண வீடுகள் உங்களுக்கு தெரியும், கடகம், விருச்சகம், மீனம். சோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கடைசி மோட்ச திரிகோண வீட்டுல தான் சனி வந்து உங்களுக்கு வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தினால நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க. ஏழை எளியோர்கள், என்ன சனின்னு வந்துட்டாலே அந்த கீழ்வர்க்க சமுதாயத்தை தொடர்புடையவர், வயதானவர்களை தொடர்புடையவர், அதுக்கப்புறம் ஹேண்டிகேப், கை கால் ஊனமுற்றவங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தொடர்புடையவர், பார்க்கறதுக்கே ரொம்ப அருவருப்பா இருப்பாங்க பாருங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி தொடர்புடைய எல்லாமே சனி பகவான் தான். இவங்களுக்கு எல்லாமே நீங்க தான தர்மம் பண்றது. மேஷத்துக்கு இந்த 7.5 சனி அப்படின்றது முதல் ஃபேஸ். எப்படின்னா 3 ஃபேஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விரயம், அடுத்து ஜென்மம், அடுத்து வந்து பாதம். ஸோ விரயம் அப்படின்ற போது நம்மளே நிறைய விஷயம் வந்து பண்ணிடணும். சனி பகவானுக்கு எப்பவுமே என்ன பிடிக்கும்னா நம்மளே சில விஷயம் பண்ணிட்டா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க தெளிவா பண்ணுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தரமான சம்பவம் என்னன்னா, சனி பகவான் செவ்வாய பாக்குறது. சனி செவ்வாய பாக்குறது, அதாவது செவ்வாய் சனியை பார்க்கலங்க, நல்லா உன்னிப்பா கேட்டுக்கோங்க. சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலியமாக செவ்வாயை தொடர்பு கொண்டுட்டு இருக்காரு. ஸோ ஃபேமிலி ரிலேட்டடா, ரிலேஷன்ஷிப்ஸ் ரிலேட்டடா நீங்க கண்டிப்பா இந்த மாதம் முக்கிய முடிவுகள் எடுக்க வரும். கடன் கிடன் ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னாலும் சூப்பரா இருக்க போகுது. குடும்பத்து மேல இல்ல லோன் போட்டுருங்க, இல்ல நீங்க வந்து வீட்டு மேல லோன் போட போறீங்க, இல்ல நீங்க பழைய கடனை அடைக்க போறீங்க. இதுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு மாதமா இந்த மாதம். இல்ல கடன் கிடைக்காதவங்களுக்கும் கடன் கிடைக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்டா தான் இருக்கும். ஏன்னா சனி வக்கரமா போறாரு இல்லையா, 12ஆம் இடத்துல. கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் ஃபீல் பண்ணுவீங்க. நோ வரிஸ். வாக்கிங் போங்க, படிக்கிற பசங்க நல்லா வாக்கிங் போங்க. காலையில முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எழுந்துக்கோங்க. சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப 12ஆம் இடத்துல சனி, அதே மாதிரி சூரியனும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல போயிருக்காரு. ஸோ 4ஆம் இடத்துல அவரோட டைரக்ஷன் ஸ்ட்ரென்த் அவர் இழந்துருவார். சரியா? சூரியன் 4ஆம் இடத்துல டைரக்ஷன் ஸ்ட்ரென்த் இழந்துருவாரு. கூட உச்சகுரு இருக்கு. ஓகே பரவாயில்ல, உச்சகுரு இருந்தா எனக்கு என்னப்பா, 4ஆம் இடத்துல எனக்கு என்ன வேலை இருக்கு, எனக்கு அங்க தேவை கிடையாது, எனக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்றார். ஸோ இத்தனை விஷயம் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ரெகுலரா வந்து உங்களோட டயட்ல, உங்க ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த ஒரு மாதம். ஸோ உங்க ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா அது படிப்புலயும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ படிப்புல ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்க லைஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போகும். ஸோ மொத்தத்துல மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் செவ்வாயை தொடர்பு கொள்றாரு அப்படின்றது வந்து என்னுடைய 3ஆம் பார்வையை தொடர்பு கொள்றாரு அப்படின்றதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய முடிவு எடுக்க போறீங்க. நல்லதே நடக்கும், பயமே வேண்டாம். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க.